சேலம் ஜங்ஷன்லேருந்து ஒரு 700 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிழக்கு வடக்கு கார்னர் பிளாட் ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. இது 2 சைட்லேயும் ரோடு ஃபெசிலிட்டியோடு வந்திருக்குங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 23 அடி ரோடுங்க, இன்னொரு பக்கம் 20 அடி ரோடுங்க. இதில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 4550 சதுரடி வந்து சேல்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. சதுரடிக்காக ஓனர் ஆஃபர் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சதுரடி வந்து 9000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. நேரில் உட்காந்து பேசும்போது ஸ்லைட்டாக நெகோஷியபிளும் இருக்குங்க. ரொம்ப நாள் அப்பார்ட்மெண்ட்டுக்காக இடம் தேடிட்டுருக்கவங்களுக்கு இது ஒரு அருமையான இடங்க. இந்த பிளாட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறையா அப்பார்ட்மெண்ட்ஸ் தாங்க இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பங்களா டைப்பில் வீடுங்களும் இருக்குங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பங்களா டைப்பில் வீடு போடுறதுக்கும் இல்லை அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கும் ஒரு அருமையான இடங்க. கம்யூனிட்டி வில்லாஸ்க்கும் இது ஆப்டாக இருக்குங்க. இந்த பிளாட்லேருந்து ஜங்ஷனுக்கு போகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் டைம் மட்டும்தாங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குங்க இந்த பிளாட்டு. இந்த பிளாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னல் ஹைவேஸ்க்கும் பக்கமாகவே இருக்குங்க. நேஷ்னல் ஹைவேஸ்க்கும் இந்த பிளாட்டுக்கும் ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் மட்டும்தாங்க இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஈஸ்ட் ஃபேஸ் பக்கம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸ் பார்த்த மாதிரிங்க. ஸோ இந்த பிளாட்டோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 65க்கு 70 அப்படிங்கிற சைஸுங்க. கிராஸ் எதுவும் கிடையாது. டோட்டலாக இதில் 4550 ஸ்கொயர் ஃபீட் அவைலபிளாக இருக்குங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு ஷேரும் ஒருத்தர் நல்ல ப்ராஜெக்ட் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த பிளாட்டுக்கு கிழக்கு பக்கமாக ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் ஃபெசிலிட்டி இருக்குங்க. இந்த பிளாட்டில் ஆல்ரெடி போர் ஃபெசிலிட்டி போட்டிருக்காங்க. காவேரி வாட்டர் கனெக்ஷன் இந்த ஏரியாவில் ஆல்ரெடி போயிட்டுருக்குங்க. ஸோ நம்மளுக்கு இந்த பிளாட்டுக்கு வேணும்னாலும் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். பங்களா டைப்பில் வீடு போடுறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான இடங்க. இந்த பிளாட்டை விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணிட்டு வாங்க. இந்த பிளாட்டுக்கும் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 2.5 to 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் மட்டுமே இருக்குங்க. ஸோ இந்த அருமையான ப்ராப்பர்ட்டியை யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம். இந்த ஏரியாவில் மார்க்கெட் ப்ரைஸ் போகிற ரீசனபிள் ப்ரைஸில் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு. மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறோம். தேங்க்யூ ஆல்.